வள்ளியைக் காடுகளில் பார்த்த முருகன் அவருடைய அழகில் சொக்கிப்போய் ஒரு கம்பீரமான வேட்டைக்காரனாகத் தோற்றமெடுத்து வள்ளி முன்பு தோன்றினார். மலைகளின் தலைவர் வரும் நேரம் என்பதால் முருகனை மறைந்து இருக்குமாறு கடிந்து கொண்டார். அவ்வாறு தலைவர் சென்ற பின்பு மீண்டும் அதே உருவில் தோன்றிய முருகன் தனது காதலை வள்ளியிடம் தெரிவித்தார். ஆனால் வள்ளி அதனை ஏற்க மறுத்துவிட்டார். எனவே பின்னர் வயதான தோற்றத்திற்கு மாறி வள்ளியிடம் தனக்கு பசிப்பதாக உணவு கேட்டார். வள்ளியும் திணையையும் தேனையும் கலந்து உணவாகக் கொடுத்தார். அவர் உண்ட பின்பு தண்ணீரையும் கொடுத்தார். இதனை முருகன் கேலியாக இணையருக்கு தாகம் தீர்ப்பதைப் போன்று இருக்கிறதே என்று கூறினார். ஆனால் அவருடைய கேலியைக் கேட்டு கோபமடைந்தார் வள்ளி. இதனால் முருகன் தன் அண்ணன் விநாயகரின் உதவியை நாடினார். விநாயகரும் யானையாக மாறி வள்ளியை அச்சமூட்டினார். யானைக்குப் பயந்து கிழவர் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினார். அந்தக் கிழவரிடம் தன்னைக் காப்பாற்றுமாறு கேட்டார். ஆனால் அவர் தன்னைத் திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டால் தான் காப்பாற்றுவேன் என்றார். பயத்தின் நடுக்கத்தில் இருந்த வள்ளி வேறு வழியில்லாமல் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். பிறகு முருகன் தன்னுடைய உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு நான் இறைவனின் காதலி என்பதை உணர்ந்தார் வள்ளி. பிறகு எல்லோருடைய ஒப்புதலுடனும் இருவரின் திருமணமும் நடைபெற்றது.